problem number 7. So integral 0 to sin square x sin inverse t into dt plus integral 0 to cos square x cos inverse t into dt. So இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் I அப்படின்னு எடுத்துக்கிறேன். I equal to ஸோ கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷன் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டேர்மாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இது வந்து I1, இது வந்து பார்த்தீங்கன்னா I2. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் I1 போட போகிறேன். ஸோ I1 ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. 0 to sin square x into sin inverse root t into dt இதை எடுத்துக்கோங்க. இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா root t equal to sin theta அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். root t equal to sin theta. ஸோ இதில் நம்ம ஸ்கொயர் பண்ணுங்கள். ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும்? t equal to sin square theta. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா dt equal to sin square thetaவை பண்ணிங்க அப்படின்னா 2 sin theta, அப்புறம் அந்த sin thetaவை பண்ணிங்க அப்படின்னா cos theta. ஓகேவா? அப்புறம் தீட்டாவை பண்ணால் d theta. ஸோ sin square thetaவை பண்ணால் 2 sin theta, அப்புறம் sin thetaவை பண்ணால் cos theta, அப்புறம் தீட்டாவை பண்ணால் d theta. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா dt. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம இங்கே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லிமிட்டையும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீயோட லிமிட் வந்து என்னென்ன இருக்குன்னா 0 இருக்குது, இன்னொன்று வந்து sin square x இருக்குது. இதை நம்ம என்னவா மாற்றணும் அப்படின்னா தீட்டாவோட லிமிட்டாக மாற்றணும். ஸோ அப்போ தீட்டாவோட லிமிட் என்ன வரும் அப்படின்னா ஸோ இந்த சைன் அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா sin inverse of root t அப்படின்னு வரும். sin inverse of root t. ஸோ அப்போ அங்கே தீட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா sin inverse of root t. ஸோ இப்போது இந்த இடத்துல டீக்கு பதிலாக 0 போட்டிங்கன்னா sin inverse of 0 வரும். ஸோ சைனில் எங்கே 0 வரும் அப்படின்னா 0 டிகிரியில் தான் 0 வரும். அப்போ இது வந்து 0. அடுத்தது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆக்சுவலாக sin square x. ஓகேவா? sin square x இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். டி இருக்கிற இடத்துல sin square x சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இந்த ரூட் இருக்கிறதால இந்த ஸ்கொயருக்கு இந்த ரூட் கேன்சல் ஆகிடும். ஸோ sin ஸ்கொயர் ஆக்சுவலாக இது எப்படி வரும்னா sin இன்வர்ஸ் ஆஃப் sin x அப்படின்னு வரும். அப்போ இந்த sin இன்வர்ஸுக்கும் சைனுக்குமே கேன்சல் ஆகிடும். ஸோ நமக்கு இங்கே என்ன வரும் அப்படின்னா எக்ஸ் மட்டும் வரும். sin இன்வர்ஸுக்கும் ஆக்சுவலாக இந்த ரூட் டி அதோட வேல்யூ நமக்கு தெரியும் sin தீட்டா. ஓகேவா? அப்போ அங்கே ரூட் அங்கே இப்போ உங்கள் இந்த இடத்துல இந்த sin இன்வர்ஸ் எக்ஸ் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஸ்கொயருக்கு ரூட் கேன்சல் ஆகிடும். அப்போ sin இன்வர்ஸ் ஆஃப் sin எக்ஸ் வரும். sin இன்வர்ஸுக்கு சைன் கேன்சல் ஆகிட்டு எக்ஸ் மட்டும் வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிமிட். ஸோ அப்போது கொடுத்துருக்குற I1 சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போது I1 ஈக்குவல் டு இன்டகரல் 0 to x லிமிட் வந்து மாறிடுச்சு 0 to x sin inverse root t இருக்கு இல்லையா? அப்போ நம்ம அதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா sin inverse root tக்கு பதிலாக நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா sin theta, அப்புறம் dtக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம் 2 sin theta cos theta. அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம sin 2 theta into d theta. அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா sin 2 theta into d theta, sin 2 theta into d theta. இப்போ இந்த இடத்துல sin இன்வர்ஸுக்கு sin என்ன ஆகும் அப்படின்னா கேன்சல் ஆகிடும், தீட்டா மட்டும் வரும். அப்போது I1 ஈக்குவல் டு இன்டகரல் 0 to x தீட்டா இருக்கும், அதுக்கப்புறமா sin 2 theta, அதுக்கப்புறமா d theta. ஸோ I1 வந்து நம்ம இப்படி சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. அடுத்தது I2 எடுத்துக்கிறேன் நான். I2 ஈக்குவல் டு இன்டகரல் 0 to cos square x cos inverse of root t into dt. ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா root t ஈக்குவல் டு cos 5 அப்படின்னு எடுத்துக்கலாம். root t ஈக்குவல் டு cos 5 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆர் cos தீட்டான்னு கூட எடுத்துக்கோங்க. root t ஈக்குவல் டு cos theta எப்படி வேணால் எடுத்துக்கலாம். cos theta or cos phi, ஏன்னா இது தனி ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ அதனால் வந்து root t ஈக்குவல் டு நம்ம இங்கே ஏற்கனவே வந்து நம்ம தீட்டான்னு எடுத்துக்கிறதால இங்கே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா cos phi அப்படின்னு எடுத்துக்கலாம். root t ஈக்குவல் டு cos phi. அப்போ t ஈக்குவல் டு ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா cos ஸ்கொயர் 5 வரும். இதில் phi ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா cos இன்வர்ஸ் root t வரும். அது நம்ம லிமிட் அப்ளை பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். phi ஈக்குவல் டு cos இன்வர்ஸ் t. ஸோ இதில் நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட மாதிரி இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம்.
dt equal to cos square phi பண்ணிங்கன்னா minus 2 cos phi. ஆக்சுவலாக சாரி, cos square phi பண்ணிங்கன்னா 2 cos phi, அப்புறம் அந்த cos phi பண்ணிங்கன்னா minus sin phi, அப்புறம் அந்த phi பண்ணிங்கன்னா d phi. cos square phi பண்ணிங்கன்னா 2 cos phi, அப்புறம் அந்த cos பண்ணிங்கன்னா minus sin, அப்புறம் அந்த phi பண்ணிங்கன்னா d phi. ஸோ அப்போது dt equal to minus 2 cos phi sin phi into d phi. ஸோ இதை நம்ம simplify பண்ணி எப்படி எழுதிக்கலாம்னா dt equal to minus sin 2 phi into d phi அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா dtக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம லிமிட்டையுமே மாற்றணும். ஸோ டீக்கான லிமிட்டு, அடுத்தது ஃபைக்கான லிமிட். ஸோ ஃபைன்றது என்ன அப்படின்னா cos inverse root t. ஸோ டீக்கான லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 0 cos square x. ஸோ இதில் 0 போட்டிங்க அப்படின்னா cos inverse 0 வரும். cos inverse 0. ஸோ காஸில் எப்போ 0 வரும் அப்படின்னா 90 டிகிரியில் 0 வரும். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா π/2. அடுத்தது t இருக்கிற இடத்துல இதை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும்னா cos inverse ஆஃப் இந்த ரூட் டீக்கு பதிலாக ரூட் cos square x வரும். உங்கள் ஸ்கொயருக்கு ரூட் கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறமா அந்த காஸ் இன்வர்ஸுக்கு காஸ் கேன்சல் ஆகிட்டு எக்ஸ் மட்டும் வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிமிட். ஸோ இந்த இடத்துலையும் நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா லிமிட் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ லிமிட்டை, அதாவது எக்ஸ் டீக்கான லிமிட்டை நம்ம ஃபைக்கான லிமிட்டை சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ அப்போ அந்த இன்டகிரல் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது I2 ஈக்குவல் டு இன்டகிரல் காஸ் ஸ்கொயர் எக்ஸை நம்ம டி அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேவா? ஏன்னா டி ஈக்குவல் டு சாரி லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட் வந்து இந்த லிமிட் போடணும். சாரிப்பா. ஸோ π/2 to x, லிமிட் வந்து π/2 to x, காஸ் இன்வர்ஸ் ரூட் டீக்கு பதிலாக நம்ம காஸ் ஃபை, அப்புறம் டிடிக்கு பதிலாக மைனஸ் சைன் 2φ இன்ட்டு டிஃபை. ஸோ இதில் இந்த காசுக்கு இந்த காசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேன்சல் ஆகிடும். காஸ் இன்வர்ஸுக்கு காசு கேன்சல் ஆகிடும். அப்போ 5 மட்டும் வரும். ஸோ இன்டகரல் π/2 to x, இந்த இடத்துல ஒரு 5 இருக்கும், இந்த மைனஸ் இருக்கும், அதுக்கப்புறமா sin 2φ இன்ட்டு dφ. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா I2. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அந்த I2 நான் மறுபடியும் இங்கே எழுதிக்கிறேன். ஸோ I2 ஈக்குவல் டு இன்டகரல் π/2 to x மைனஸ் 5 sin 2φ இன்ட்டு dφ. இதில் வந்து நம்ம அந்த மைனஸை எடுத்துகிட்டு இந்த லிமிட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போது I2 ஈக்குவல் டு x2 π/2 5 sin 2φ இன்ட்டு dφ. ஓகேங்களா? 5 sin 2φ இன்ட்டு dφ. ஸோ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். இன்டகரல் a to b f of x dx ஈக்குவல் டு இன்டகரல் a to b f of t dt. ஸோ இது மாற்றுறதால அந்த ஃபங்க்ஷன் வந்து சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. ஸோ அப்போது அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை நம்ம எடுத்துட்டு f of x dx நம்ம f of t dtன்னு போடலாம். அப்போ நம்ம இதை நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃபையை நான் தீட்டாவாகவே ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ தீட்டாவாகவே நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா, ஏன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனும் இதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்ச I1 ஃபங்க்ஷனும் சேமாக வரும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே தீட்டா sin 2θ dθ இருக்குது, இங்கே 5 sin 2φ dφ இருக்குது. நம்ம தீட்டாவாகவே மாற்றிக்கலாம். மாற்றுறதால நமக்கு சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. அப்போ I2 ஈக்குவல் டு இன்டகரல் x2 π/2 நம்ம தீட்டாவாகவே மாற்றிக்கிட்டா தீட்டா sin 2θ இன்ட்டு dθ. ஸோ இப்போ நம்ம I வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். I ஈக்குவல் டு I1 + I2. ஸோ I1 வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்டகரல் 0 to x தீட்டா sin 2θ dθ. நம்ம ஏற்கனவே இங்கே I1 கண்டுபிடிச்சிருக்கோம். I1 ஈக்குவல் டு இன்டகரல் 0 to x தீட்டா sin 2θ இன்ட்டு dθ ப்ளஸ் I2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா x2 π/2 தீட்டா sin 2θ இன்ட்டு dθ. ஸோ இது எப்படி இருக்குன்னா இன்டகரல் a to c f of x dx ப்ளஸ் இன்டகரல் c to b f of x dx இப்படி இருக்கு. இது நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா இன்டகரல் a to b f of x dx. அதாவது இது வந்து a, இது c, இது b. அதாவது இந்த இன்டகரல் பார்த்தீங்கன்னா a to c இருக்குது, இந்த இன்டகரல் c to b இருக்குது. அப்போ நம்ம டேரெக்டாகவே என்ன பண்ணலாம் அப்படின்னா
ஏ டு பி கேல்குலேட் பண்ணிக்கலாம். அப்போது அதை நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஐ ஈக்குவல் டு டேரெக்டாகவே நம்ம 0 to π/2 கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ 0 to π/2 தீட்டா sin 2 தீட்டா இன்ட்டு டி தீட்டா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பெர்னௌலிஸ் தியரம் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதை வந்து யூன்னு எடுத்துக்கலாம், இதை வந்து டிவின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்கள் யூவை 2 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0 ஆகிடும். ஸோ அப்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா u ஈக்குவல் டு தீட்டா dv ஈக்குவல் டு sin 2 தீட்டா இன்ட்டு டி தீட்டா. ஸோ அப்போ u டேஷ் ஈக்குவல் டு 1 தீட்டா வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா 1 u டபுள் டேஷ் ஈக்குவல் டு 0. இந்த v ஈக்குவல் டு sin 2 தீட்டாவை நம்ம இன்டகிரேட் பண்ணணும். ஸோ sin 2 தீட்டாவை இன்டகிரேட் பண்ணீங்க அப்படின்னா மைனஸ் காஸ் 2 தீட்டா பை 2. அதே மாதிரி இதை மறுபடியும் இன்டகிரேட் பண்ணீங்க அப்படின்னா மைனஸ் காஸ் 2 தீட்டாவை பண்ணிங்கன்னா sin 2 தீட்டா டிவைடட் பை 2 வரும். ஏற்கனவே ஒரு 2 இருக்கிறதால 4 வந்துடும். ஸோ பெர்னௌலிஸ் தியரம் என்னன்னா இன்டகிரல் u dv ஈக்குவல் டு இன்டகிரல் uv மைனஸ் u டேஷ் v1 ப்ளஸ் u டபுள் டேஷ் v2 எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெர்னௌலிஸ் தியரம். ஸோ இந்த தியரத்தை நம்ம இங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா I ஈக்குவல் டு uv. ஸோ யூவையும் விஐயும் மல்டிப்ளை பண்ணி நான் இங்கே ஏன் v2 கண்டுபிடிக்கல அப்படின்னா u டபுள் டேஷ் v2ன்னு வரும். இங்கே u டபுள் டேஷ் 0ன்றதால நம்ம v2 கூட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0 ஆகிடும். ஸோ அதனால தான் நாங்கள் v2 கண்டுபிடிக்கல. ஸோ uv, ஸோ u வந்து தீட்டா, v வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் காஸ் 2 தீட்டா பை 2 மைனஸ் u டேஷ் v1, u டேஷ் வந்து 1, v1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் இருக்குது. அப்போ நம்ம ப்ளஸ் v1 இல்லையா ப்ளஸ் sin 2 தீட்டா டிவைடட் பை 4. இதில் நம்ம லிமிட் அப்ளை பண்ணணும். ஸோ லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 to π/2. ஸோ இதை லைட்டாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறமா நம்ம லிமிட் அப்ளை பண்ணிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க, sin 2 தீட்டா பை 4 மைனஸ் தீட்டா காஸ் 2 தீட்டா பை 2. இதில் நம்ம லிமிட் அப்ளை பண்ணிக்கலாம் 0 to π/2. ஸோ இதில் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா sin 2 இன்ட்டு π/2 பை 4 மைனஸ் இந்த தீட்டாவுக்கு பதிலாக π/2 போடணும், π/2 காஸ் 2 இன்ட்டு π/2 பை 2. அப்பர் லிமிட் அப்ளை பண்ணியாச்சு. மைனஸ் லோயர் லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா sin 2 இன்ட்டு 0 பை 4 மைனஸ் இந்த இடத்துல 0 போடணும், இங்கே 0 போடணும். இங்கே 0 போட்டாலே எல்லாமே 0 ஆகிடும், அதனால நம்ம அங்கே 0 போட்டுக்கலாம். ஸோ இங்கே 2க்கு 2 கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிடுச்சுன்னா sin π வரும். ஸோ சைனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனி நம்பர் ஆஃப் பை ஈக்குவல் டு 0 வந்துடும். சைன் எனி பை 1 பை 2 பை 3 பை எந்த பையாக இருந்தாலும் 0 வந்துடும். அப்போ இது ஃபுல்லாகவே என்ன ஆகிடும், 0 ஆகிடும். மைனஸ் π/2 இங்கே காஸ், இங்கே 2க்கு 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா பை வரும் டிவைடட் பை, ஸோ இந்த 2யுமே நம்ம மல்டிப்ளை பண்ணி 4 அப்படின்னு எழுதிக்கலாம் இல்லையா. ஸோ இந்த பக்கம் sin 2 இன்ட்டு 0 வந்து 0, அப்போ sin 0வும் 0 ஆகிடும். இந்த sin 0 0, அப்போ இதுவும் 0 ஆகிடும், இதுவும் 0 ஆகிடும். அப்போ அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் பை காஸ் பையோட வேல்யூ என்ன அப்படின்னா -1. அதாவது காஸில் ஆட் நம்பர் இருந்து கூட பை இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ -1. காஸில் ஈவன் நம்பர் இருந்து பை இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ +1. காஸ் 1 பை 3 பை 5 பை அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா -1. காஸில் ஈவன் பை 2 பை 4 பைலாம் இருந்ததுன்னா +1. அப்போ இதோட வேல்யூ -1 டிவைடட் பை 4. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு i இருக்குது. ஸோ i ஈக்குவல் டு, ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ஸோ π/4. ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்குற ப்ராப்ளத்தோட ஆன்சர்.